குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். அதாவது காம்பவுண்டுக்கு மிக்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். தேர் ஆர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். திஸ் கேன் பி ஷோன் பை த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. அதாவது காம்பவுண்டுக்கு மிக்சருக்கும் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேக் சம் பவுடர்ட் அயான் ஃபிலிங்ஸ் அண்ட் மிக்ஸ் இட் வித் சல்ஃபர். அதாவது என்னென்னா அயான் ஃபிலிங்ஸ் நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவைட் த மிக்சர் இன்டூ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து நான் அயான் ஃபிலிங்ஸும் நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபரும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது அயான் ஃபிலிங்ஸும் சல்ஃபரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட் பண்ண மிக்சரை வந்து என்னென்னா 2 ஹாஃபாக வந்து செப்பரேட் பண்ணுறோம். கீப் த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மிக்சர் அஸ் இட் இஸ் பட் கீப் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மிக்சர். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் மிக்சரை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் மிக்சர் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் மிக்சரை வந்து என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ணுறோம். அதாவது என்னென்னா அயான் ஃபிலிங்ஸ் அண்ட் சல்ஃபர் இருக்கக்கூடிய மிக்சரை வந்து ஹீட் பண்ணுறோம். ஆன் ஹீட்டிங் யூ வில் கெட் ஏ பிளாக் பிரிட்டில் காம்பவுண்ட். இப்போ வந்து அயான் ஃபிலிங்ஸும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சல்ஃபரும் இருக்கக்கூடிய மிக்சரை வந்து ஹீட் பண்ணக்குள்ளே பிளாக் காம்பவுண்ட் வந்து என்னென்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து மிக்சர் ஆஃப் அயான் அண்ட் சல்ஃபர் வந்து இங்கே டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயான் சல்ஃபைடு காம்பவுண்ட். அதாவது என்னென்னா அயான் சல்ஃபைடு காம்பவுண்ட் வந்து என்னென்னா பிளாக் கலரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இந்த பிளாக் காம்பவுண்ட் இஸ் அயான் 2 சல்ஃபைடு. இப்போ வந்து பிளாக் காம்பவுண்டோடைய நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயான் 2 சல்ஃபைடு. அதாவது அயான் ப்ளஸ் சல்ஃபர் கிவ்ஸ் ஆன் ஹீட்டிங் அயான் சல்ஃபைடு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயானும் சல்ஃபரும் வந்து ஹீட் பண்ணக்குள்ள அயான் சல்ஃபைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. த அயான் சல்ஃபைடு ஃபார்ம்டு ஹேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டு த மிக்சர் ஆஃப் அயான் அண்ட் சல்ஃபர் ஆஸ் டேபிளேட்டட் பிலோ. இப்போ வந்து அயான் நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து எப்படி இருக்குது, அதாவது இந்த மிக்சரோடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயான் சல்ஃபைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இந்த அயான் சல்ஃபைடுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது என்னென்னா இப்போ வந்து அயான் நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபர் இந்த மிக்சரோடைய ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அயான் சல்ஃபைடோடைய ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்ஸ்டன்ஸ் அயான் எலிமெண்ட். அதாவது என்னென்னா அயான் எலிமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பியரன்ஸ் டார்க் கிரே பவுடர். அதாவது அயான் வந்து டார்க் கிரே பவுடர் ஃபார்மில் வந்து இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் அட்ராக்டட் டு இட். அதாவது என்னென்னா அயான் வந்து மேக்னெட்டால் வந்து அட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சல்ஃபர் எலிமெண்ட் எல்லோ பவுடர். அதாவது சல்ஃபர் வந்து எல்லோ பவுடராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் நான். அதாவது என்னென்னா சல்ஃபர் வந்து மேக்னெட்டால் வந்து அட்ராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு அயான் ப்ளஸ் சல்ஃபர் மிக்சர் டர்ட்டி எல்லோ பவுடர். அதாவது என்னென்னா அயான் ப்ளஸ் சல்ஃபர் வந்து அதாவது அயான் சல்ஃபர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதாவது அயான் சல்ஃபர் வந்து ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோ கலரில் வந்து இருக்குது. அயான் பவுடர் அட்ராக்டட் டு இட். இப்போ வந்து மேக்னெட்டு அதாவது என்னென்னா அயான் பவுடர் வந்து என்னென்னா மேக்னெட்டால் வந்து அட்ராக்ட் ஆகும். அயான் சல்ஃபைடு காம்பவுண்டு பிளாக் சாலிட் நோ எஃபெக்ட். இப்போ வந்து அயான் சல்ஃபைடு வந்து காம்பவுண்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து அயான் சல்ஃபைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் சாலிடாக இருக்கும். இப்போ வந்து மேக்னெட்டோட அதாவது எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோ எஃபெக்ட். ஃப்ரம் த எபோ எக்ஸ்பிரிமெண்ட் we can summarize the major differences between mixers and compounds. இப்போ வந்து என்னென்னா அதாவது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. blood is not a pure substance. இப்போ வந்து blood வந்து pure substance வந்து கிடையாது. it is a mixture of various components such as platelets, red and white blood corpuscles and plasma. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா blood வந்து என்னென்னா pure substance வந்து கிடையாது. blood வந்து என்னென்னா மிக்சர். அதாவது bloodல வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா platelets, நெக்ஸ்ட்டு red white blood cells, நெக்ஸ்ட்டு plasma. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ். அதாவது மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சர் இட் கண்டெய்ன்ஸ் 2 or more substances. அதாவது மிக்சரில் வந்து 2 இல்லை அதுக்கு மேலே சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காம்பவுண்டு இட் இஸ் ஏ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா சிங்கிள் சப்ஸ்டன்ஸ். மிக்சர் த கன்ஸ்டியூயன்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரொபோர்ஷன். அதாவது என்னென்னா மிக்சரோடைய கன்ஸ்டியூயன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
காம்பவுண்ட் த கான்ஷியன் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ். இப்போ வந்து காம்பவுண்டில் வந்து என்னென்னா அதாவது கான்ஷியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்சர் தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஷியன்ஸ். இப்போ வந்து என்னென்னா மிக்சரில் வந்து கான்ஷியனோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அதாவது என்னென்னா கான்ஷியன்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். காம்பவுண்டு தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஷியன்ஸ் எலிமெண்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து காம்பவுண்டில் வந்து என்னென்னா எலிமெண்ட்டோடைய கான்ஷியன்ஸ் வந்து அதாவது ப்ராப்பர்ட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மிக்சர் த காம்போனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். அதாவது என்னென்னா காம்பவுண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண முடியும். அதாவது ஃபிசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்சரில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு த கான்ஷியன்ஸ் கேன் ஒன்லி பி செப்பரேட்டட் பை ஒன் ஆர் மோர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது என்னென்னா காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கான்ஷியன்ஸை வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனால் வந்து காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கான்ஷியன்ஸில் வந்து அதாவது கான்ஷியன்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். அதாவது டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ். அதாவது நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதாவது சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா அதிகமாக வந்து மிக்சர்ஸ் தான் இருக்குது. இன் சம் வி வில் பி ஏபிள் டு see the components with our naked eyes, but in most others the different components are not visible. அதாவது என்னென்னா மிக்சர்ஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அதாவது என்னென்னா ஈஸியாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியாது. பேஸ்ட் ஆன் திஸ் மிக்சர் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பிலோ. இப்போ வந்து என்னென்னா மிக்சர்ஸ் வந்து எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக்சர்ஸ் ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ். அதாவது மிக்சர்ஸ் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹோமோஜீனியஸ் வந்து ட்ரூ சொல்யூஷன் அலாய்ஸ், ஹெட்ரோஜீனியஸ் suspensions colloids. Next, homogeneous and heterogeneous mixers. A mixer in which the components cannot be seen separately is called homogeneous mixer. அதாவது homogeneous mixer அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக்சரில் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. இதுதான் நம்ம வந்து என்னென்னா homogeneous mixer. அதாவது மிக்சரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த மிக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர். It has a uniform composition and every part of the mixer has the same properties. அதாவது என்னென்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸில் வந்து என்னென்னா காம்போசிஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேப் வாட்டர், மில்க், ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், போரான்ஸ் அண்ட் சால்ட் சொல்யூஷன் ஆர் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ். அதாவது ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேப் வாட்டர், மில்க், ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், போரான்ஸ், சால்ட் சொல்யூஷன். A mixer in which the components can be seen separately is called a heterogeneous mixer. அதாவது heterogeneous mixer அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து மிக்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா heterogeneous mixer. It does not have uniform composition and properties. இப்போ வந்து என்னென்னா heterogeneous mixerல வந்து என்னென்னா அதாவது காம்போசிஷன் வந்து யூனிஃபார்மாக வந்து இருக்காது. Soil a mixer of iodine and common salt, a mixer of sugar and sand, a mixer of oil and water, a mixer of sulfur and iron filings and a mixer of milk and cereals are heterogeneous mixers. இப்போ வந்து heterogeneous mixers வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது soil, a mixer of iodine and common salt. Next, a mixer of sugar and sand, a mixer of oil and water, a mixer of sulfur and iron filings. Next, mixer of milk and cereals. இதெல்லாம் வந்து என்னன்னா heterogeneous mixers வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணே. டுடே ஹோம்ஒர்க்கு differences between mixers and compounds. Mixer, it contains 2 or more substances. Compound, it is a single substance. The constituent may be present in any proportion. The constituents are present in definite proportions. They show the properties of their constituents. They do not show the properties of the constituent element. The components may be separated easily by physical methods. The constituents can only be separated by one or more chemical reactions. இந்த ஒரு क्वेश्चन ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.